இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் நடத்தும் மகல்லா ஜமாத் மாநில மாநாடு வருகின்ற ஜனவரி 28, 2026 புதன்கிழமை மாலை 4 மணிக்கு கும்பகோணம் தஞ்சாவூர் நெடுஞ்சாலையில் உள்ள தாராசுரம் பைபாஸ் அருகில் உள்ள திடலில் நடைபெறவுள்ளது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்துரையாற்றுகிறார். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு ஆரம்பிக்கிறேன். தேசிய தலைவர் K.M. காதர் முகீதீன் அழைக்கின்றார். மகல்லா ஜமாத் மாண்பை போற்றுவோம், சிறுபான்மையினர் உரிமை மீட்போம், அனைவரும் வாரீர். இது உங்கள் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஐடி விங் தமிழ்நாடு. முன்மாதிரி மகல்லா ஜமாத் விருது வழங்கப்படுகிறது. சமுதாய தலைவர்களும் சாதிக் அலி தங்கள் அவர்களும் அந்த விருதினை வழங்கி கௌரவிக்கிறார்கள். ஹாஜி ராசி ஷேக் அப்துல் காதர் கரூர் மாவட்ட MSA ஷாஜகான் அவர்கள் அந்த பரிசு நிதியை முஸ்லிம் லீக்கினுடைய தேர்தல் நிதியாக வழங்கி மகிழ்கிறார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய மகல்லா ஜமாத் மாநாட்டினுடைய வாழ்த்தரங்கத்தினுடைய துவக்கமாக தமிழ்நாடு ஜமாத் உலமா சபையினுடைய தகுதிமிக்க தலைவர் மௌலானா மௌலவி PA காஜா மொயினுddin பாக்கவி ஹஜ்ரத் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள்.
நாமும் சொல்லியவனாக இங்கே இந்திய முஸ்லீம் மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பினுடைய மாநாட்டினுடைய தலைவர் மேடையிலும் முன்னிலையிலும் அமைந்திருக்கக்கூடிய பெருந்தலைவர்களே, இங்கே முன்னிலையில் பார்த்தாலே தமிழகத்தினுடைய அத்தனை முக்கியஸ்தர்களும் அமைந்திருக்க கண்ணிமிக்க தமிழ்நாடு ஜமாத் உலமா சபையினுடைய ஆற்றல்மிக்க மாநில மாவட்ட வட்டார ஜமாத் உலமா அவருடைய பொறுப்பாளர்களே, கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, மேன்மைமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மகத்தான கருணையினால் ஒரு மாநாடு இப்படி நடத்தி கொள்ள வேண்டும் என்று நான் தம்மிடத்தில் துவா செய்கிறேன். இந்திய முஸ்லீம் லீக்கினுடைய இந்த மாநாட்டிலே தமிழ்நாடு ஜமாத் உலமா தலைவர் ஏன் அவங்க வந்து பேசணும், ஜமாத் உலமாவுக்கும் முஸ்லீம் லீக்கு என்ன தொடர்பு இருக்குது என்று சொன்னால், அவர்களுக்கு காயிதே மில்லத் என்ற பட்ட முதல் தலைவர் சங்கைக்குரிய அமானிதர் அவர்கள் தான். இன்று காயிதே மில்லத் என்றோரும் சொல்கிறார்கள். ஆனால் அந்த காயிதே மில்லத் என்ற அந்த பட்டத்தை கண்ணியமிக்கப்படவில்லை. பணியாளர் மற்றும் மெம்பர் செக்ரட்டரி நியமிக்கப்படாததையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் மேலான கவனத்திற்கு அறியத் தருகிறோம். செம்மொழி இலக்கிய விருது ரூபாய் 5 லட்சம் பொறுக்கியுடன் வழங்கப்படும் என்ற தமிழக அரசின் அறிவிப்புக்கு மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவிப்பதோடு தலைசிறந்த உருது மொழி இலக்கிய படைப்புக்கும் இலக்கிய விருது வழங்க மாண்புமிகு முதல்வர் அவர்களை இம்மாநாடு அன்போடு கேட்டுக்கொள்கிறது. நன்றி. அஸ்ஸலாம். முதலமைச்சர் அவர்கள் வருகை கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர், திராவிட மாடல் நல்லாட்சி நாயகர், திராவிட மாடல் நல்லாட்சி நாயகர், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், திராவிட மாடல் முதலமைச்சர், சமூக நீதி காவலர், சமூக நீதி காவலர், மாநில சுயாட்சி நாயகர், மாநில சுயாட்சி நாயகர், சமய நல்லிணக்க நாயகர், சமய நல்லிணக்க நாயகர், மாண்புமிகு முதலமைச்சர், திராவிட மாடல் நல்லாட்சி நாயகர், சிறுபான்மையினுடைய அன்பு தோழர், சிறுபான்மை இதயத்துகளில் குடியிருக்கக்கூடிய அன்பு தலைவர், மாண்புமிகு முதலமைச்சர், திராவிட மாடல் நல்லாட்சி நாயகர், சமூக நீதி காவலர், சிறுபான்மையினுடைய அன்பு தோழர், சமூக நீதி காவலர், சமய நல்லிணக்க நாயகர். நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியாக வக்ஃப் வாரியத்தில் உள்ள வக்ஃப் நிறுவனங்களுக்கு ப்ரொஃபார்மா ரிப்போர்ட் என்ற மூல அறிக்கை, உரிமை ஆவணம் என்ற டைட்டில் டீட், தூய இனாம் பதிவேடு என்ற இனாம் ரெக்கார்ட் இவர்களை ஆதாரமாக கொண்டு வக்ஃபு சொத்துக்களை கண்டறிந்து ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டு வக்ஃபு சொத்துக்களை காப்பாற்ற தமிழ்நாடு அரசு மாவட்டந்தோறும் தனி அதிகாரிகளை நியமித்து இப்பணியை முடுக்கிவிட வேண்டியது அவசியமாக உள்ளதை மாநாடு சுட்டிக்காட்டுகின்றது. அத்துடன் வக்ஃபு தொடர்பு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதனால் வழக்குகள் அதிகரித்து வருவதோடு வழக்குகள் முடியக்கூடிய காலமும் தாமதமாகின்றது, அதிகமாகின்றது. எனவே தமிழ்நாடு அரசு
அறிவித்திருக்கக்கூடிய மதுரையிலே வக்ஃபு தீர்ப்பாயத்தை மிக விரைவாகவும், அதோடு கோவையிலும் மற்றொரு வக்ஃபு தீர்ப்பாயம் அமைக்க இந்த மாநாடு கேட்டுக்கொள்கின்றது. தமிழகத்தில் பல்வேறு பள்ளிவாசல்களை வக்ஃபுகளை இன்னும் பதிவு செய்யப்படாமல் இருக்கிறீர்கள். 1995 வக்ஃபு சட்டத்தின்படி வக்ஃபுகளை எல்லாம் கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும். கட்டாயமாக பதிவு செய்வதன் மூலமாகத்தான் சொத்துக்களை பாதுகாக்க முடியும். பதிவு செய்த வக்ஃபுகளிலேதான் சொத்து சம்பந்தமாக பிரச்சனைகள் வருகின்ற போது அதற்கு வக்ஃபு வாரியத்திலிருந்து சட்ட உதவிகள் அளிக்க முடியும். வக்ஃபு வாரியத்தில் பதிவு செய்த பள்ளிவாசலில் பணியாற்றக்கூடிய உலமாக்களுக்கு தான் ஓய்வூதியம் கிடைக்கின்றது. வக்ஃபு வாரியத்தில் பதிவு செய்த வக்ஃபுகளுக்கு தமிழக அரசு வழங்கக்கூடிய பெரும் மராமத்துக்கான மானியம் கிடைக்கின்றது. வக்ஃபுகளை பதிவு செய்வதால் நாம் 7% சகாயத் தொகையை கட்ட வேண்டும். வக்ஃபு வாரியத்துடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே நாம் செல்ல வேண்டியிருக்கும். நிர்வாகத்திலே வக்ஃபு வாரியம் தலையிடும் என்று பலரும் பதிவு செய்யப்படாமல் இருக்கின்றனர். ஆனால் உள்ளபடியே பதிவு செய்வதால் தான் பாதுகாப்பு. வருமானம் உள்ள வக்ஃபுகள் தான் சகாயத் தொகையை கட்ட வேண்டும். வருமானம் இல்லாதவர்களுக்கு தமிழக அரசு வழங்கக்கூடிய மானியத்தை பெறுவதற்கான வாய்ப்பு ஆண்டுக்கு 15 கோடி 25 கோடி நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான தமிழ்நாடு அரசு பெரும் மராமத்திற்காக மானியமாக வழங்குகின்றது. இந்த மானியத்தை பெறுவதற்கு, அதாவது எப்படி என்று சொன்னால், கடந்த ஆட்சி நாயகர் இங்கே நம்முடைய மாநாட்டிலே கலந்து கொண்டு இருக்கின்றார். நம்முடைய தீர்மானங்களை, நம்முடைய கோரிக்கைகளை நம்முடைய சமுதாயத்துடைய தலைவர் அவர்கள் கேட்க இருக்கின்றார்கள். நிச்சயமாக அதையெல்லாம் நம்முடைய முதல்வர்கள் பரிசீலிப்பார்கள். வரக்கூடிய இது தேர்தல் காலம். தேர்தலிலே நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியை ஆதரிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கின்றோம். இங்கே என்டிஏ சர்க்கார் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். கடந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அந்த அம்மையார் இறந்த பின்பு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி யாருடைய ஆட்சியாக நடைபெற்றது என்று தெரியும். அதிமுக ஆட்சியவே நேரடியாக அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்து ஆட்சி செய்தவர்கள் இப்போது என்டிஏ ஆட்சி என்று சொல்கின்றார்கள். என்டிஏ ஆட்சி வந்தால் தமிழகத்தினுடைய சிறுபான்மையுடைய நிலை என்ன என்பது நமக்கெல்லாம் தெரியும். இன்றைக்கு ஒன்றியத்தை ஆட்சி செய்ய சொல்லக்கூடியவர்கள் எப்படி வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் வஞ்சிக்கப்படுகின்ற போது நமக்கு பாதுகாப்பு அரணாக ஆட்சியில் இருக்கின்ற போதும் இல்லாத நிலையிலும் நம்மோடு இருக்கக்கூடியவர் நம்முடைய திமுக தலைவர், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அவர்களுக்கு பாதுகாப்பாக எப்படியும் பாஜக கூட்டணி வைக்கின்ற கட்சிக்கு இஸ்லாமியர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்பது தெரிந்த புதிதாக பாஜகவோடும் கூட்டணி இல்லை, திமுகவோடும் இல்லை என்று சொல்ல ஒரு கட்சி இங்கே தமிழகத்தில் தேர்தலை சந்தித்து சிறுபான்மையுடைய வாக்குகளை எப்படியாவது பிரித்து விடலாம் என்று திட்டமிட்டால் அதற்கு இஸ்லாமியர்கள் எந்த காலத்திலும் அந்த அவர்களுடைய சூழ்ச்சிக்கு அடிவடைய மாட்டார்கள், சூழ்ச்சிக்கு துணை போக மாட்டார்கள். நமக்கு பாதுகாப்பாக அரணாக இருக்கக்கூடிய நம்முடைய திமுக தலைமையிலான கூட்டணிக்கு, நம்முடைய முதல்வர் தலைமையான கூட்டணிக்கு நாம் வலு சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. நம்முடைய சமுதாயத்துடைய தலைவர் அவர்கள், பேராசிரியர் அவர்களை தகைசால் தமிழராக கும்பகோணத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பில் தமிழகத்திலே உள்ள 8000க்கு மேற்பட்ட பள்ளிவாசல்களை மையமாக கொண்டு இயங்குகிற மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாட்டிற்கு வருகை புரிந்து தமிழகத்தில் பொங்கு புகழ் பெற்று வரும் திராவிட மாடல் ஆட்சி நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, அவர்களோடு இங்கே சிறப்பாக வருகை தந்து எங்களுக்கு பெருமையை தேடிக் கொடுத்துக் கொண்டிருக்கிற மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களாக உள்ள
பெரியவர் பன்னீர்செல்வம் ஐயா அவர்களே, எங்களது ஊர் அமைச்சர் என்றும் அமைச்சர் ஐயா நேரு ஐயா அவர்களே, கல்வி. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தேசிய தலைவர் தகைசால் தமிழர் பேராசிரியர் ஐயா காதர் மொஹிதீன் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் KN நேரு அவர்களே, MRK பன்னீர்செல்வம் அவர்களே, கோவை செழியன் அவர்களே, தம்பி அன்பில் மகேஷ் வைத்தியலிங்கம் அவர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, வரவேற்புரை வகிக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய பொதுச் செயலாளர் முகமது அபுபக்கர் அவர்களே, தேசிய அரசியல் ஆலோசனை குழுவுடைய தலைவர் திரு சையது சாதிக் அலி அவர்களே, தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையினுடைய தலைவர் திரு காஜா மொஹிதீன் அவர்களே, மாநில முதன்மை துணைத் தலைவர் திரு அப்துல் ரஹ்மான் அவர்களே, தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்துடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு நவாஸ்கனி அவர்களே, தேசிய செயலாளர் அப்துல் பாசித் அவர்களே, துணை செயலாளர் பாத்திமா முசஃபர் அவர்களே, மாநில பொருளாளர் ஷாஜஹான் அவர்களே, ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு அக்பர் அலி அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய பெருமதிப்பிற்குரிய தொழிலதிபர் அபீத் அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய நிர்வாகிகளே, செயல் வீரர்களே, தொண்டர்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாட்டில் கலந்து கொண்டு உங்கள் அனைவரையும் ஒரு சேர சந்தித்து உங்களிடத்தில் உரையாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றமைக்கு நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன், பூரிப்படைகிறேன். புலங்காத உணர்வோடு இங்கே நான் நின்று கொண்டிருக்கிறேன். நேற்று முன்தினம்தான் இதே தஞ்சை மண்டலத்திற்கு வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டுக்காக வந்தேன். இன்னைக்கு இந்த மாநாட்டுக்கு, உங்கள் மாநாட்டுக்கு, மன்னிக்குவன் நம்ம மாநாட்டுக்கு வர வச்சிருக்கிறார் நம்முடைய தகைசால் தமிழர் பேராசிரியர் ஐயா காதர் மொஹிதீன் அவர்கள். அவர் எப்ப அழைச்சாலும் நான் வந்துடுவேன். இது வரைக்கும் நான் மறுத்ததில்லை. அவர் ஒவ்வொரு முறையும் இந்த சமுதாயத்தை சார்ந்த ஏதேனும் நிகழ்ச்சிக்கு, விழாவுக்கு, மாநாட்டுக்கு என்னிடத்தில் வந்து தேதி கேட்க வருவார். நீங்கள் ஏன் இவ்வளவு தூரம் வர வேண்டும், தொலைபேசிகளை அழைத்து உத்தரவிட்டால் நான் வந்து விடுவேனே என்று நான் சொல்வது உண்டு. இல்லை இல்லை, நான் நேரடியாக வந்து கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன். ஒரு 5-6 தேதியை குறிப்பிட்டு சொல்லுவார். நான் உடனே சொல்வது உண்டு, எந்த தேதி என்று சொல்லுங்கள், இந்த சாய்ஸ் எல்லாம் கொடுக்காதீங்க என்று